ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஹராபரா கபாப் பண்ண போறோம். அதுல வந்து எந்த பைண்டிங் மாவும் இல்லாம ஹெல்தியா பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாலக் ஒரு கட்டு, பன்னீர் ஒரு கப்பு, பச்சை பட்டாணி ஒரு கப்பு, அவல் ஒரு கப்பு, வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, இஞ்சி ஒரு துண்டு, சாட் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள். வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப துளியோண்டு நம்ம மஞ்சள் தூள் போடுறோம், துளியோண்டு சுகர் போடுறோம். போட்டுட்டு இந்த பாலக்கை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம், அதை உள்ள போடுறோம். ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி இப்ப எடுக்க போறோம் ஒரு நிமிஷத்துல. ஜஸ்ட் இப்ப நம்ம பாலக்கை பிளான்ச் பண்ணியாச்சு. இப்ப இதை எடுத்து வந்து நம்ம ஐஸ் தண்ணியில போட போறோம். உடனே ஐஸ் தண்ணியில போட்டா இப்ப பிளான்ச் பண்ணிருக்கிற பாலக்கு அப்படியே கிரீனாவே இருக்கே, அது எப்படி? யூஸ்வலா கலர் மாறிடும் இல்லையா? அதுக்கு வந்து துளி மஞ்சள் தூளும் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்றோம். கொதிக்கிற தண்ணியில போட்டு உடனே ஐஸ் தண்ணியில போட்டோம்னா அது கலர் மாறவே மாறாது, கிரீனாவே இருக்கும். ஓகே. பட்டாணியை வந்து நம்ம இது மாதிரி வறுத்து எடுத்துக்க போறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி. நார்மலா பட்டாணி வந்து வேக வச்சுதானே இந்த ஐட்டத்துக்கு போடுவாங்க, நீங்க வறுத்து எடுக்கணும்ன்றீங்களே, அது எதனாலங்க? அது வந்து என்ன, வேக வச்சோம்னா தண்ணி நிறைய வரும், கட்லட் செய்யும்போது சொதான்னு வரும். இப்படி ட்ரை பண்ணும்போது நல்லா ட்ரையா வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறோம். எந்த மாதிரி வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. உதிரியா ஒரு மாதிரி வரும். அதுக்காக தான் நாம வறுக்கணும் அப்படின்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு சொன்ன பட்டாணி எல்லாம். இப்ப நம்ம அப்படியே பண்ணாலும் அழகா வரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப வந்து நம்ம துருவி போடுறோம் பைண்டிங்காக. அடுத்து வந்து நம்ம பன்னீர் சேர்க்க போறோம். நிறைய பேர் பன்னீர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? சோ பன்னீருக்கு பதிலா வேற ஏதாவது நம்ம போட முடியுமா? போடலாம். வேர்க்கடலை சேர்க்கலாம் பொடிச்சு, வால்நட்டும் சேர்க்கலாம் பொடிச்சு. இதுவும் கூடவே கொஞ்சம் அவல் வந்து ஊற வச்சு நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதுவும் கொஞ்சம் பைண்டிங்காக சேர்க்கிறோம். கொஞ்சம் யூசுவலா வந்து பைண்டிங்க்கு வந்து எல்லாரும் மாவு தானே சேர்ப்பாங்க. நீங்க மாவே இல்லாம எப்படி பண்றீங்க பைண்டிங்க்கு? அதுதான் அவல் சேர்க்கிறோம். அது வந்து ஈரத்தண்ணி இழுத்துக்கும் இல்லைங்களா, அதனாலதான் நம்ம அவல் சேர்க்கிறோம். இப்ப இது கூட இப்ப வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, சீரகம் பொடிச்சது சீரகத்தூள், சாட் மசாலா 1 ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப. இவை அனைத்தும் போட்டு கலந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மேஷர் இருந்துச்சுன்னா மேஷர்லயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நம்ம அழகா இப்ப நம்ம உருட்டணும்னா அப்படியே டிக்கி மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எண்ணெயில வேணும்னா நம்ம ஆப்ஷனலா பிரெட் கிரம்ஸ் போட்டு எண்ணெயில பொரிச்சும் எடுக்கலாம், ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், தவா ஃப்ரையும் பண்ணலாம். இப்ப நாம வந்து இதை டிக்கி மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ஒண்ணு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, எந்த மாதிரி ஷேப்ல வேணா ஷேப் இருந்துச்சுன்னா அதுல பண்ணிக்கலாம். இப்ப நாம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இப்ப இந்த மாதிரி ஒண்ணா எடுத்து வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். இப்ப நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு. இன்னும் பார்க்க கிரீனாவே இருக்கு பாருங்க, அதுதான் ஹரானா கிரீனு, அதனாலதான் ஹராபரா கபாப். இது வந்து நம்ம ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். அது வந்து பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எடுத்துட்டு டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும். இந்த ஹராபரா கபாப்ல யூஸ் பண்ணி இருக்கிற பாலக் பீஸ்லாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கு. நம்ம பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுல புரோட்டீன் இருக்கு. ஸோ எந்த மாவுமே பைண்டிங்க்கு யூஸ் பண்ணாம கொஞ்சம் ஆயில்ல ஹெல்த்தியான ஹராபரா கபாப் இது சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க.